வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். இட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிஜேஸ், நித்யன் அண்ட் கிரிகார்த்தி ஆன் போர்ட். ஒரு வேற லெவல்ல ஒரு சீரீஸ் பார்த்துருக்கோம், 2-2. ஸோ பயங்கரமான ஒரு காம்படிட்டிவான ஒரு சீரீஸா இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் டெஸ்ட் கிரிக்கெட்டே பார்க்க ஆரம்பிச்சேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் சீரீஸா இருக்கு. ஆசிஸ்ல நிறைய நல்ல மேட்ச் இருந்தது, பட் ஓவராலா சீரீஸே காம்படிட்டிவா இருந்ததுன்னா இது எனக்கு பெஸ்டா தோணுது. உங்களோட வியூஸ்லாம் சொல்லிருங்க. அதான் ப்ரோ சொல்ற மாதிரி டெஃபினட்டா 2-2 ஒரு சீரீஸ் முடியுதுன்னா அதுல வந்து இட் வில் ஹேவ் ஆல். அதுதான் எந்த ஒரு சீரீஸா இருந்தாலுமே ஈக்குவலி கான்டெஸ்ட். அது ப்ரோ இப்போ ஹோம் அவே அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து இங்கிலாந்து வந்து ஃபேவரட்ஸ் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதை வந்து கம்ப்ளீட்டா 2-2 டர்ன் அரவுண்ட் பண்ணது வந்து டெஃபினட் விக்டரி ஃபார் இந்தியா. அப்படிதான் நான் பார்ப்பேன். சீரீஸ் 2-2 இருந்தா கூட விக்டரி யாருக்கு அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா தான், கன்சிடரிங் தட்ஸ் அவே டூர். அதே மாதிரி நியூ ஜென்ரேஷன் ஆஃப் பாய்ஸ் வந்து விளையாடுறாங்க, ஒரு புது எரா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி பியூட்டி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் அதான் ப்ரோ, எதுலையுமே இது வரவே வராது. என்னதான் T20 இருந்தாலும் சரி, சூப்பர் ஓவர் இருந்தாலும் சரி, அந்த 5th டே அந்த 6 ரன் அடிக்கணும், ஒரு விக்கெட் தான் இருக்குங்கிறப்போ அந்த கூஸ்பம்ஸ், அந்த அட்ரினல் பம்ப் இருக்குல்ல ப்ரோ, அது வேற எதுலயுமே கிடைக்காது என்ன பொறுத்த வரைக்கும். வெரி மச் சாட்டிஸ்ஃபைங் சீரீஸ் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். போத் டீம்ஸ் டிட் வின், போத் டீம்ஸ் டிட் லூஸ். அது அப்படி கன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ கிரேட் மாரல் விக்டரி ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட் இப்போ நியூ ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு நான் நினைக்கிறேன். அதான் ப்ரோ. ஆனா என்ன பொறுத்த வரையும் நீங்க ஓவராலாவே யார் டாமினேட் பண்ணிருக்கா அந்த சீரீஸ்லன்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்தியா தான் சொல்லுவேன். ஏன்னா பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்பர் 7 வரையும் அந்த புதுசா வந்த நம்பர் 3, நம்பர் 6 மட்டும் தான் அவ்வளவா பெர்ஃபார்ம் பண்ணல. மற்றபடி ஜடேஜா வந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்பர் 6 விளையாட ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் கொஞ்சம் போக. மற்றபடி ஓவரால் இந்த சீரீஸ்ல பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரையும் எனக்கு தெரிஞ்சு இந்தியா தான் டாமினேட் பண்ண மாதிரி இருந்தது. பவுலிங்ல எஸ் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் லீக்கேஜ் இருந்தது. அதே தான் இங்கிலாந்து பவுலிங்கும் கொஞ்சம் அற்புதமா மார்க் இல்லை. ஸோ ஓவராலா அந்த செஷன் வைஸ் பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு இந்தியா தான் சீரீஸ் வின்னுன்ற மாதிரி வரும். அதான் ஒன்ஸ் வைஸ் மேன் செட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, நெவர் எவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி அதுக்கு திருப்பி ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வந்து இந்த வாட்டி நடந்த ஒரு மேட்ச். போன மேட்ச்ல வந்துட்டு பயங்கர கான்ட்ரவர்சி. நீங்களாவது கை கொடுப்பீங்களா இல்ல ஏதாவது அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியா போச்சு போன மேட்ச். அவங்க இதுல வேற ப்ரூக் அடிச்சுதான் நீ செஞ்சுரி அடிக்க போறியா, அதுனா கிரவுண்ட்லயே அவ்வளவு கான்ட்ரவர்சி. அதுக்கப்புறம் மேட்ச்க்கு அப்புறமே வந்து அந்த கம்பீர் அந்த பிச் பர்சன் வந்து அவங்க வந்து பேசி அதுவும் பயங்கர கான்ட்ரவர்சி. அடுத்த கிளிப்ல பார்த்தா மெக்லம் வந்து கிரவுண்ட் மேலே பிச்சு மேலே ஜாலியா ஹாயா படுத்துருவாரு போல, விட்டா நைட்லாம் அங்கே தூங்குவாருங்கிற மாதிரி அவரு நின்றுட்டு இருக்காரு. ஸோ வந்து பயங்கரமா ஹீட்டப் ஆயிட்டே இருந்துச்சு இந்த 50 டெஸ்ட்டுக்கு. அதுலதான் எனக்கு தெரிஞ்சுது ஓரளவுக்கு இங்கிலாந்து வந்து ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ்ல வராங்கிற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுச்சு. எப்படியா இருந்தாலும் ஒரு டிரா போயிடலாம், இல்லாட்டியும் வந்து வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ். பும்ராவும் இல்லைங்கும் பொழுது, பட் வந்து எப்பெல்லாம் பும்ரா இல்லையோ ஒன் மேன் வாரியரா சிராஜ் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. அது வந்து நம்ம என்னதான் பும்ரா மேல நோ ஹேட்ரட் எதுவுமே கிடையாது, பட் எப்பெல்லாம் பும்ரா இல்லையோ அப்பெல்லாம் சிராஜ் வந்து அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பயங்கரமா பண்றாரு. ஸோ வந்து சரியான லைவ்லியான ஒரு சீரீஸ், பெஸ்ட் சீரீஸ் எவர்னு சொல்ல முடியாது. அன்டில் நவ் வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ். ஒரு விஷயம்டா, ஓவர் கான்பிடன்ட் நம்ம சொன்னாலும் நம்ம தான் ஆக்சுவலா லூசிங் பொசிஷன்ல இருந்து வின் பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க மேட்ச். இந்த மேட்ச் எனக்குலாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை. 301க்கு 3 விக்கெட் தான் இருந்தது. ஒரு 66க்கு பண்டல் அவுட் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு செம்மையா விளாண்டாங்க இங்கிலாந்து. அவங்கள்ட்ட இருந்து எதுவுமே எடுக்க முடியாது. இன்னும் கடைசி டைம்ல நம்ம பவுலர்ஸ் நல்லா ஸ்டெப் அப் பண்ணி சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் சூப்பரா போட்டாங்க, பிளானுக்கு போட்டாங்க. அதனால நம்ம ஜெயிச்சிட்டோம். இல்லைன்னா நம்மளை போட்டு பிறந்திருப்பாங்க. இதே ஸ்கோர் லைன் மட்டும் 3-1 இருந்தா யாருமே இந்த சீரீஸ் வந்து ரிமம்பர் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்தியா இவ்வளவு காம்படிட்டிவா இருந்தது வெளியே தெரிஞ்சிருக்காரு. ஸ்கோர் வந்து 2-2 ஆனதுனாலதான் இவ்வளவு பேசுறோம். இந்த சீரியஸ் வந்து இவ்வளோ எங்கேஜிங்காக இவ்வளோ த்ரில்லிங்காக இருந்த சீரியஸ்க்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபைடு ஸ்கோர் லைன்னா வந்து அது 2-2 மட்டும்தான் இருக்க முடியும். அதாவது ப்ரோ சொன்ன மாதிரி 3-1ஆவோ இல்லை எய்தர் டீம், இப்போ இந்தியா அந்த லார்ட்ஸ் ஜெயிச்சிருந்தா இந்தியா 3-1 போயிருந்தா, இல்லை வந்து இங்கிலாந்து இந்த மேட்ச் ஜெயிச்சு இங்கிலாந்து 3-1 போயிருந்தாலோ, இது வந்து இங்கிலாந்து மோஸ்டா டாமினன்ட் சீரியஸ் மாதிரி ஸ்கோர் லைன் இருந்தாலும், விஷுவலி ஸ்கோர் லைன் வந்து 3-1 டாமினன்ட் இங்கிலாந்து இருந்தாலும் வந்து ஆக்சுவல் யார் டாமினேட் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸ்லையும் ஒவ்வொரு செஷன்லையுமே ஒரு டீம் டாமினேட் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. ஹைலி காம்படிட்டிவ், 2 பேருக்கும் பேலன்ஸ்டான ஒரு எங்கேஜிங் கிரிக்கெட் வந்து பார்த்திருக்கோம். 25 நாள் நடந்திருக்கு. 25 நாளுமே கிரிக்கெட் நடந்திருக்கு. 5 மேட்ச் சீரீஸ்ல இதெல்லாம் எத்தனை தடவை நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் யா 2-2 தான் வந்து ஜஸ்டிஃபைடு ஸ்கோர் லைன் ஃபார் திஸ் எங்கேஜிங் சீரீஸ் நான் நம்புறேன். இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நோட்டபிளான பாயிண்ட். ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட 4th டேவோ இல்ல இயர்லியரா முடியவே கிடையாது. எல்லாமே வந்து 5th டே போயிருக்கு. அதுவும் வந்து எப்படி டெட் மேட்ச் எல்லாம் கிடையாது, எல்லாமே அலைவா தான். இன்னைக்கு கூட 30 ரன்ஸ் இருந்தாலும் இங்கிலாந்து ஃபேவரட்ஸா இருந்தாலும் இந்தியா வின் பண்ணக்கூடிய
ஒரு பாசிபிலிட்டி இருந்தது, வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லா மேட்சும் போனுச்சு. போன மேட்ச் டிராவும் ஒரு சரியான கிரிட் காட்டினாங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மேட்ச் தான், செகண்ட் மேட்ச் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டெட் ரப்பர் மாதிரி இருந்தது. ஏன்னா இந்தியா வந்து சரியான லீடை வச்சு முடிஞ்சா சேஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி விட்டாங்க. அது சேஸ் பண்ணவே முடியாது, ஒன்னு டிராக்கு போயிருக்கணும், அந்த மாதிரி தான் இருந்தது. மற்றபடி எல்லா மேட்சுமே வந்து டே 5 வரையும் போய் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இந்த மேட்ச் பர்டிகுலரா வந்து இம்பாசிபிள். அப்படியே எனக்குலாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை ப்ரோ இந்த மேட்ச் உண்மையிலேயே இன்னைக்கு உள்ள வரும்போது. இல்ல ஆக்சுவலி இது இந்த சீரிஸ் பாக்குறப்போ உண்மையாவே பார்டர் கவுஸ்கர் டிராஃபி இன்னைக்கு கூட நீங்க லைட்டா கம்பேர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா எஸ் டிஃப்ரெண்ட் பிச்சர்ஸ் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்லாம் சொன்னா கூட தேர்ட் டெஸ்ட்ல அங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருந்தாங்க ஆஸ்திரேலியா சிட்னில. ஆனா அந்த டெஸ்ட் வந்து ஃபுல் கிரிட் அடி வாங்கி டிட்டர்மினேஷன் எல்லாமே காட்டி இந்தியா அந்த மேட்ச் டிரா பண்ணாங்க. அதே மாதிரி எஸ் பீஸ் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னா கூட ஃபுல் கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் காட்டி போன டெஸ்ட் டிரா பண்ணாங்க. அதே மாதிரி கடைசி டெஸ்ட்னு வரப்போ நிறைய ஆட்ஸ் வந்து இந்தியாக்கு அகேன்ஸ்டா இருந்துச்சு. பும்ரா இல்ல இன்ஜுரினால, சோ ரிஷப் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சது வந்து டெஃபினட்டா வந்து அகைன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் தான். டெஃபினெட்லி ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட். அதே மாதிரி காபாலியுமே வந்து லாட் ஆஃப் இன்ஜுரி கன்சர்ன்ஸ், லாட் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சு. ஆனா அப்பயுமே இந்தியா புல்ட் ஆஃப். ஸோ சொல்ற மாதிரி நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் இந்தியன்ஸ் மாதிரி. என்ன ஸ்கோர் லைன் தான் டிஃபரன்ஸ் 2-1 2-2 தவிர ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் டீம். அவே கண்ட்ரீஸ்ல ஹேட்ஸ் ஆஃப். ப்ரோ இதுல என்னதான் நம்ம பும்ரா இல்ல அவர்ல இவர் இல்லைன்னு சொன்னாலும் சிமிலர்லி இங்கிலாந்துக்கு ஸ்டோக்ஸ் இல்ல ப்ரோ, பெஸ்ட் பவுலர் இந்த சீரீஸ்ல ஸ்டோக்ஸ் இல்ல. அதே மாதிரி இன்னொரு ஓக்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் போட முடியல. ஸோ அவங்களுக்குமே கன்சிடரபிளி நல்லா பெரிய பிளேயர்ஸ்லாம் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டீமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோட தான் உள்ள வந்தாங்க. இல்ல டெஃபினட்டா ஓக்ஸோட இம்பாக்ட் வந்து வாஸ் வெரி வெரி ஹை ப்ரோ இந்த மேட்ச் வந்து. ஏன்னா பேட்டிங்ல அந்த 6 ரன்னோட டிஃபரன்ஸ் ஒன்னு, ரெண்டாவது பவுலிங். இந்தியா வந்து தேர்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடுறப்போ ஓக்ஸ் பவுலிங் போட்டிருந்தா மேபி ஸ்கோர் வந்து could have gone even lesser. So அந்த bowling impact மிஸ் பண்ணாங்க. So definitely ஓக்ஸோட பிரசன்ஸ் வந்து டீம் அஃபெக்ட் பண்ணுச்சு. அது has to be agreed தான். Like just like ரிஷப் பண்ட் இல்லாம இது பவுலிங்ல வந்து நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ஓக்ஸ். ஏன்னா த்ரூ அவுட் இந்த சீரீஸே கொஞ்சம் அந்த அளவுக்கு பெஸ்ட்ல இல்லை. இந்த மேட்ச்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நல்ல மூவ்மெண்ட்லாம் இருந்தது, கிரீன் டாப் பிச் தான் கொடுத்தாங்க, நல்ல மூவ்மெண்ட்லாம் இருந்தது. பட் ஓக்ஸை விட மற்ற பவுலர்ஸ் நல்லா பண்ணாங்க. இவருக்கு வந்து விக்கெட் எடுக்கல, பட் மூவ்மெண்ட்லாம் இருந்தது, விக்கெட் எடுக்கல. விக்கெட் தானே விக்கெட்ஸ் தானே பேசும், ஆக்சுவலா நம்பர்ஸ் தானே பேசும். ஸோ ஜாஸ் டங்க் எல்லாமே நல்லா போட்டாங்க. ஓக்ஸோட பவுலிங் அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துக்குமா எனக்கு தெரியல. பட் பேட்டிங்ல கண்டிப்பா ஒரு 40+ ரன்ஸ் அடிப்பார் ப்ரோ. இந்த தேர்ட் இன்னிங்ஸ் ஐ மீன் ஃபோர்த் இன்னிங்ஸ்லயும் வந்து பேட்டிங் அவர் ஷோல்டர் இன்ஜுரி மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இங்கிலாந்து தான் வினிங்கிற மாதிரி இருக்கும். அவர் பேட்டிங் சூப்பராகவே பண்ணுவாரு. இல்ல அது பவுலிங் நான் எதை மீன் பண்ணா ப்ரோ, விக்கெட்ஸ் மட்டும் இல்ல. இப்போ ஸ்டோக்ஸும் இல்லங்கிறப்போ இங்கிலாந்தோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓக்ஸ் இருந்தாருன்னா ஓக்ஸ் விக்கெட் எடுக்காட்டியும் ஓக்ஸ் பவுலிங் போடுறப்போ சர்டன் கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ் வந்து நீங்க ரொட்டேட் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ ஹையர் சான்சஸ் ஆஃப் டீம் கெட்டிங் டுகெதர். அந்த ஆஸ்பெக்ட்ல நான் சொல்ல வரேன். ஓகே, அதுதான் அவையன் அவர் வந்து ஆஸ்திரேலியா சீரீஸையும் கம்பேர் பண்ணாரதோட மோஸ்ட்லி ரெண்டுமே ஒரு மாதிரி சிமிலர் சீரீஸ் தான். பட் அதான் இந்தியன்ஸ்ட எப்பெல்லாம் வாய விடுறாங்களோ அப்பெல்லாம் அடுத்த மேட்சே வச்சு செய்யறாங்க. அதே மாதிரி தான் ஆச்சு ஆஸ்திரேலியாவிலையும். டிம் பெயின் பேசி அடுத்த மேட்ச் வாங்கினாரு. இதே மாதிரி போன மேட்ச்ல வந்து பென் ஸ்டோக்ஸ் அண்ட் கோ அப்படியே சூழ்ந்து பேசி இந்த மேட்ச் வந்து வாங்கி கட்டிக்கிட்டாங்க. யா, ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் அஸ் அன் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன். ஸோ வந்து நம்ம அப்படியே போயிடுவோம், இந்த மேட்ச் உள்ள போயிடுவோம். இல்ல மேட்ச் ஓவராலா எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட்ஸ் பத்தி மட்டும் தான் பேச முடியும். நம்ம இந்த ஓவராலா சீரீஸ் பத்தியே இப்ப பேசிடலாம். சீரீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு செமையா தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்சும் சரி கொஞ்சம் நல்லா பிளாட் ட்ராக் கொடுத்துட்டு ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. 1-1 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் மேட்ச்ல தான் உண்மையான அந்த சீனே ஆரம்பிச்சுது. அந்த கில்லோட அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம், அந்த சில அக்ரெசிவ் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் தான் அந்த சீரீஸே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் கூட போரிங்கா போகவே கிடையாது. எல்லா நாளுமே வந்து செமையா போச்சு. இப்போ நம்ம ஓவராலா சீரீஸ் பார்க்கும்போது நம்ம ரெண்டு டீமோட பேட்டிங் கம்பேர் பண்ணி பேசிடலாம், பவுலிங் கம்பேர் பண்ணி பேசிடலாம். ஸோ நம்ம அதான் இப்போ எல்லாருமே வந்து சுமன் கில் கேப்டன்சி இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓவர்சீஸ்ல தான் பண்ண போறாருன்னு வந்தப்பயே எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. வாஷ் அவுட் தான் ஆக போறோம், 5-0 அந்த மாதிரி தான், 4-1 அந்த மாதிரி தான் போக போகுதுன்னு சொன்னாங்க. பட் கில் கன்சிடரபிளி கேப்டன்சி நல்லாவே பண்ணாரு. எஸ் அங்கங்க கொஞ்சம் ஃபிளாஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட தாட்ஸும் சொல்லிருங்க. கில்லோட கேப்டன்சில ஃபிளாஸ் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா வந்துட்டு அட்டாக்கிங் டைம்ல போகும்போது ரொம்ப டிஃபென்சிவா வந்து எல்லாரையும் பவுண்டரி லைன்ல நிக்க வச்சு பவுலிங் போடுறது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்சி பண்றாரு இந்த மாதிரி பிக் டீம். அதே மாதிரி இங்கிலாந்து மாதிரி ஒரு டூர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்சி பண்றாருங்கும் பொழுது அது வந்து ஆடட் ப்ரெஷர் தான் யாருக்கா இருந்தாலும். அகைன் போன சீரீஸ் வந்து டிராப் ஆயிட்டு திருப்பி இந்த சீரீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே கேப்டன்சி கொடுத்தோன்னா நிறைய கிரிட்டிக்ஸ், நிறைய பேர் என்னென்னமோ பேசினாங்க. கில்லுக்குலாம் கேப்டன்சி தராங்க, இந்த சீரீஸ் கில்லு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு, என்னென்னமோ டாக்ஸ் வந்து விழுந்துச்சு. பட் அகேன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் வந்து 754 ரன்ஸ் வித் பேட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது வந்து டீமோட மொராலே பயங்கரமா வந்து சேஞ்ச் பண்ணுது என்னை பொறுத்த வரையும். ஒரு கேப்டனா வந்து
இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் பண்ணி ஒரு 200லாம் அடிச்சு டீம் வந்து ஃப்ரண்ட்ல நின்று லீட் பண்ணும்போது அந்த டீமோட மொராலே பயங்கரமா சேஞ்ச் ஆகுது. ஹி வில் க்ரோ அஸ் அ கேப்டன். போக வந்து கேப்டன்சில வந்து பயங்கரமா க்ரோ ஆவாரு. பட் வந்து வெல் டிசர்வ்ட். இந்த சீரீஸ் வந்து இந்த மாதிரி முடிஞ்சது, ஐ மீன் இந்தியா லாஸ் ஆகாம அட்லீஸ்ட் ட்ரான்னு முடிஞ்சதே வந்து என்னை பொறுத்தவரையும் இது விக்டரி ஃபார் இந்தியா தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் அ விக்டரி ஃபார் இந்தியா அண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் விக்டரி ஃபார் கேப்டன் கில். லாங் வே டு கோ. அதாவது லைக் கில்லுக்கு வந்து எப்படா விழுவான், எப்படா வந்து அவனை கில்ல போட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப பெரிய கூட்டமே இருக்கு. கொஞ்சம் லைட்டா ஸ்லிப் அப் ஆனா கூட வந்துட்டு இங்க போட்டு அந்த அடி அடிப்பானுங்க. இங்க எவ்வளோ செகண்ட் டெஸ்ட்ல அவ்வளோ ரன் அடிச்சதுக்கு அப்புறமும் தேர்ட் டெஸ்ட்ல வந்து அந்த கிராலி கான்ட்ரவர்சி வந்ததுக்கு அப்புறம் வந்து ஃபயர் விட்டாலும் அதுல இருந்து வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் டெஸ்ட் சீரியஸ் சொல்லிட்டு ஃபோர்த் டெஸ்ட் வந்து அவங்க பயங்கர டாமினண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிரா பண்ணதான் கஷ்டப்பட்டு டிரா தானே பண்ணோம் ஃபோர்த் டெஸ்ட். அவங்க ஃபோர்த் டெஸ்ட் வந்து பயங்கர டாமினண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கிராலியோட இன்சிடென்ட்டை போட்டு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் டெஸ்ட் மேட்ச், எல்லாரும் விராட் கோலி ஆயிட முடியுமா அப்படி இப்படின்னு போட்டு அடிச்சவங்களும் இருக்காங்க. எல்லாரும் எப்படா ஸ்லிப் அப் ஆவா, எப்படா அவனை போட்டு செய்யலாம் தான் இவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க. அகேன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் அவ்வளோ ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணி அவ்வளோ கேப்டன்சி ஃபிளாஸ் இருந்துச்சு. எஸ் ஹி வில் க்ரோ ப்ரோ சொன்ன மாதிரி. பட் வந்து இந்த டெஸ்ட் மேட்சுக்கு கம்பேர்ட் டு இங்கிலாந்து வந்து லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீமு. அதுல வந்து 2-2 இன் அன் அவே சீரியஸ், அதுவும் ஃபர்ஸ்ட் டெபியூ சீரியஸ் அஸ் கேப்டன்லாம் வந்துட்டு ரெண்டு கையும் வச்சு எடுத்துட்டு போயிடலாம் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்ற மாதிரி. பட் கில் வந்து பயங்கரமான ஃபர்ஸ்ட் சீரியஸ் வந்து பயங்கரமான சீரியஸ், அவருக்கு எபிக் சீரியஸா அமைஞ்சிருச்சு. இல்ல அதான் கேப்டன்சிங்கிறது இட்ஸ் வெரி பர்டன் திங் ப்ரோ. அதுவும் ஈஸியே கிடையாது. அதுவும் ஃபர்ஸ்ட் சீரீஸா நீங்க ஸ்டெப் இன் பண்றீங்க as a கேப்டனா, பிரஷர் வில் பி வெரி ஹை. அதுவும் அவே டெஸ்ட் மேட்ச், நீங்க ஒரு ஹோல் டீம் ரீஃபார்ம் பண்ணி நீங்க ஆட வைக்கணும். மெயின்லி லாட் ஆஃப் லெஜெண்ட்ஸ் ரிட்டையரிங், ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் டு திங்க். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து as a கேப்டனா நீங்க டிரா பண்ணிருக்கீங்கன்னா ஹேஸ் டு பி அப்ரிஷியேட். அதே மாதிரி பேட்லயுமே ஐ வாஸ் நாட் வெரி கான்ஃபிடென்ட். ஏன்னா கில் ஓவர்சீஸ்ல பெருசா கிளிக் ஆளுங்கிறதுனால ஐ வாஸ் ஆல்சோ வெரி ஹெஸ்டன் தான், கில் அடிப்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு சுப்மன் கில் ஃபார் ப்ரூவிங் பெட்டர். அதான் சொல்ற மாதிரி he will definitely grow in stature, grow in confidence. இன்னும் டெஸ்டிங் கண்டிஷன் சவுத் ஆப்பிரிக்கால போறப்போ, ஆஸ்திரேலியா போறப்போ, இன்னும் நல்ல டஃப் பிச்சஸ்லயுமே அவர் அடிச்சு இன்னும் ப்ரூவ் பண்ணாருன்னா he will grow in like much more a great player னு எனக்கு தோணுது ப்ரோ. அதான் எனக்கு அவர் கேப்டன்சில தெரிஞ்ச ஒரே ஒரு பிளான் என்னன்னா, இந்த மேட்ச் சூப்பரா பண்ணாரு. ஆக்சுவலா இந்த மேட்ச் எப்பெல்லாம் டிஃபென்சிவ் ஃபீல்ட் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் அந்த ஓப்பனர்ஸ் தான் பயங்கரமா ஸ்கோர் பண்றாங்க. அதுவும் அவங்களோட ஸ்கோரிங் ஏரியாவும் அந்த ஸ்கொயர் அந்த சைடு தான். ஸோ பெண்டகெட்டும் ஜாக்கார்லயும் ஆடும்போது கரெக்டா அங்க வந்து டீப்ல ஃபீல்டர் வச்சுட்டு சர்க்கிள்குள்ள வந்து மிட் ஆஃப் அந்த மாதிரி தான் வச்சிருந்தாரு. ஸோ அங்க அந்த இடத்துல இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் சூப்பரா கேப்டன்சி பண்ணாரு. ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. எனக்கு அவரோட கேப்டன்சில எங்க ஃப்ளோ தெரியுதுன்னா, இந்த பவுலர்ஸ் ரொட்டேட் பண்றது கரெக்டா பண்றது இல்லை. ஆக்சுவலா அவர் யாரை வந்து ரொம்ப பிலீவ் பண்றாரோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, செலெக்ஷன்ல வந்து கோச் சொல்றதை அப்படியே அக்ரி பண்ணி அதே டீம் உள்ள கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. கேப்டனுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டும் வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு கோச் சொல்றதை அப்படியே தான் பிக் பண்ணிட்டு வராரு. ஃபர்ஸ்ட் சீரீஸ்னால அதை அப்படியே அக்ரி பண்ணிட்டு வராருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எந்த பேட்ஸ்மேன் எந்த கேப்டனா இருந்தாலும் 4 ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பா அந்த மேட்ச் கேட்டிருப்பாங்க ப்ரோ. 3 ஃபாஸ்ட் பவுலரோட வந்தது எனக்கு பெரிய மிஸ்டேக்கா தெரிஞ்சுது. இல்ல அதான் கோச் பத்தி பேசுறப்போ கம்பீர் மேலேயுமே லாட் ஆஃப் ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ கம்பீருக்கும் நம்ம ஒரு கொஞ்சம் கிரெடிட்ஸ் கொடுத்துடணும். ஏன்னா கிவ் கிரெடிட்ஸ் வருது. ஏன்னா ஆப்வியஸ்லி தோக்குறப்போ போட்டு நம்ம பேஷ் பண்றோம், பயங்கரமா பேசுறோம். ஸோ டிரா பண்ணிருக்காங்கன்னா டெஃபினெட்லி ஹேஸ் டு பி ரெஸ்பெக்டடுங்கிறது என்னோட தாட். ரெஸ்பெக்டடுங்கிறத விட இந்த மேட்சுமே எனக்கு வேலு சொன்ன மாதிரி வந்து பிளேயிங் 11 டிசிஷன் போறதுதான். அகைன் லாஸ்ட் 12 மேட்ச்ல எடுத்து பாத்தீங்கன்னா வந்து 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க இந்தியா ஓவராலா. 2 மேட்ச் இப்போ இதோட சேர்த்து 3ஆன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து போரா இருக்கு ஸ்டாட்ஸ். இன்னுமே அவர் பயங்கரமா வந்து இது பண்ணாதான் நான் வந்து அவருக்கு கிரெடிட்ஸ் கொடுப்பேன். ஏன்னா வந்து இந்தியா மாதிரி ஒரு டீம்ல வந்து நியூசிலாந்து கிட்ட எல்லாம் வாஷ் அவுட் ஆகுறதுங்கிறது வந்து என்னைக்குமே நடக்காத ஒரு விஷயம். அதெல்லாம் நடந்துருச்சு. ஸோ அந்த கண்டிஷன்லாம் பார்க்கும்போது கம்பீர் அஸ் அ கோச்சா வந்து நான் இன்னுமே வெயிட் பண்ணுவேன். அவர் இன்னுமே நல்லா பண்ணணும். கில்லு வந்து அவரோட இதை வந்து இன்னும் டாமினண்டா சொல்றதுக்கு வந்து இன்னும் நாள் ஆகும் ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் சீரியஸ் ஆப்வியஸா அவர் மேல அவ்வளவு ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்கன்றப்போ அவர் வந்து கோச் சொல்றது ஒரு இதை டினைன் பண்ணி அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகி அப்படி வர்றதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து கோச் சொல்றது வந்து முழுசா கேட்டுதான் போயிட்டு இருக்காரு. ஆனாலும் வந்து சில அந்த ஃபீல்ட்ல பண்ற கேப்டன்சி டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலே இப்ப நல்லா இருந்துச்சு. நீங்க மென்ஷன் பண்ண அந்த டக்கெட் கிராலி ஃபீல்ட் செட்டப் எல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினைச்சேன். அது ஒரு நல்ல பாயிண்ட். கிராலி வந்து பாயிண்ட்ல வந்து ஒரு ஃபீல்டர் வச்சு அந்த இடத்துல
இடத்துல வந்து பவுண்டரியா போயிட்டு இருந்தா அவருக்கு ப்ரெஷர் ஈஸ் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு அங்க சிங்கிள் ஒன்னா ஓடிக்கிட்டுன்னு சொல்லிட்டு பாயிண்ட்ல ஒரு டீப் பாயிண்ட் ஒரு ஃபீல்டர் வச்சது. கிராலி வந்து ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ல சாய் சுல்தான் நிக்க வச்சு அங்கிருந்து சிங்கிள் ரொட்டேட் பண்ண விடாம பண்ணதெல்லாம் நல்ல டிசிஷனு. இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டாலுமே வந்துட்டு கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருந்தாங்க, பட் கமெண்ட்ரியில சொன்னது அங்க கன்வே பண்ணாங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் வந்து நியூ பால் எடுக்காம பால் நல்ல மூவ் ஆயிட்டு இருக்கு கண்டிஷன்ஸ்ல வந்து நியூ பால் டிலே பண்ணி பரவாயில்ல நியூ பால் எனக்கு வேணாம் இந்த பாலே வந்து எனஃப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நேத்து நம்ம கான்டெக்ட் ஆஃப் த கேம் பேசணும்னா நேத்து வந்து நாளைக்கு வந்து 3 ஓவர்ஸ் பவுல் பண்ணதுக்கு அப்புறம் நியூ பால் அவைலபிளா இருக்கு, அதனால வேணா இந்தியா கேமுக்குள்ள வர சான்ஸ் இருக்குன்னு தான் சொன்னோம். பட் நியூ பாலே எடுக்காம இந்தியா கேம் வின் பண்ணி இருக்குன்னா அது பெரிய விஷயம் தானே. அது இல்லாம அட்கின்சனுக்கு வந்து ஃபீல்ட் செட்டப் சொல்லணும், நீ சிங்கிள் வேணாலும் ஓடிக்கோ, கடைசி பால் வந்து அந்த ரன் சிங்கிள் ஓட போற அப்ப கூட உள்ள கொண்டு வரல. ஏன்னா அந்த லாஸ்ட் பால் அவுட் ஆனதுக்கு முன்னாடி ஓவர் வந்து அவர் சிங்கிள் எடுக்க போறான்னு தெரியும், பட் உள்ள கொண்டு வராம வச்சுக்கோ, நீ பவுண்டரி போனாதான் எனக்கு பிரஷர், நீ சிங்கிள் ஓடனா அடுத்த ஒரு நீ அடிச்சன் எடுக்க போற எடுத்துக்கோன்ற மாதிரி சிங்கிள பரவாயில்ல வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்து மென்டல் அதாவது மைண்ட்ல பிளே பண்ணாரு அதெல்லாம். பட் அந்த மாதிரி சில கேப்டன்சி டிசிஷன்ஸ் நல்ல டிசிஷன்ஸ் இருக்கு, பட் ஓவராலா கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபிளாஸ் இருக்கு. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இப்ப கோச் பத்தி பேசும்போது ப்ரோ நம்ம ஆல்ரெடி நிறைய பேசினதுதான், இப்படி மேட்ச் ஆன் மேட்ச் வந்து பெஸ்ட் 11 எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க பிளேயிங்ல நம்ம மாத்திட்டே இருக்க முடியாது. இது வந்து கண்டிப்பா பிளேயர்ஸ்க்கு வந்து உள்ள விளையாடுற பிளேயர்ஸ்க்கு ப்ரெஷர் தான். ஏன்னா சம்பந்தமே இல்லாம ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் நீங்க கருண் நாயர் பேக் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் 4வது மேட்ச் ட்ராப் பண்றீங்க, திரும்பி கொண்டு வரீங்க, அதுவும் நம்பர் 6க்கு திரும்பி போடுறீங்க. என்ன ப்ரோ அவர் ஒரு பிளேயரா வந்து இந்த மாதிரி பொசிஷன் சப்போர்ட் பண்ணி ஆடுவாரா? என்ன இதுதான் டிசிஷன்? இதெல்லாம் கொஞ்சம் போராதான் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா இந்த மேட்ச்மே அவர் வந்து கருண் நாயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் 50 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 50 அடிச்சாலும் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபெயில். ஸோ ஓவராலா எல்லாம் நம்ம எல்லாமே நம்பர்ஸ் தான் பார்ப்போம். அவர் வந்து ஒரே ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு, 8 இன்னிங்ஸ் வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அவர் மேல அந்த ப்ரெஷர் தெரியல. 8 இன்னிங்ஸ்ல 4 இன்னிங்ஸ் வந்து நம்பர் 6ல ஆடிருக்காரு, 4 இன்னிங்ஸ் வந்து நம்பர் 3ல ஆடிருக்காரு. இதெல்லாம் வந்து கோச் கேப்டன்சி அவங்களோட டெசிஷன்ல தானே ஒரு பொசிஷனும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஒரு பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ்ல எஃபெக்ட் ஆகுதுல்ல. அதனாலதான் நம்ம கண்டிப்பா கம்பீரா பிளேம் பண்ணி தான் ப்ரோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம். இல்ல அக்ரீட் தான், பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா ப்ரோ, இப்போ நம்ம ஒரு டீம் தோக்குறப்போ வந்து இப்போ இந்தியா நியூசிலாந்துல தோத்தப்பையும் இந்தியா நியூசிலாந்து ஹோம்ல தோத்தப்பையும் சரி, ஆஸ்திரேலியாவோட தோத்தப்பையும் சரி, எனக்கு தெரிஞ்சு ரோஹித்தை விட அதிகமா கம்பீரை தான் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து ஈக்குவலி கேப்டன் ஷுட் டேக் த பிளேம் தான். அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, ஜெயிக்கிறப்போ ஒரு 2 வார்த்தை அப்ரிஷியேட் பண்றதுல ஃபேர் இனஃப்னு எனக்கு தோணுது ப்ரோ. அதுதான் நான் சொன்னேன், வேற ஒன்றும். கரெக்ட் தான் ப்ரோ, சில மூவ்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்போ நைட் வாட்ச்னா வந்து ஆகாஷ் தீபா மேல அனுப்புனது, அவர் அடிக்கலன்னா இந்த மேட்ச் எல்லாம் கண்டிப்பா இந்தியாவுக்கு ஸ்கோர் வந்திருக்காது, ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ நிறைய நல்ல மூவ்ஸ் இருக்கு, பட் பெருசா தெரியுது வந்து மிஸ்டேக்ஸ் தான் தெரியுது. ஸோ அதனாலதான் நான் அதை ஹைலைட் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரீஸ்ல இன்னும் ஹைலைட்டடா யாரை பத்தி பேசினா, என்ன பொறுத்தவரையும் இந்த சீரீஸ் ஸ்டார்டிங்க்கு முன்னாடி சுமன் கில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் தான் இந்த சீரீஸ்லேயே பெஸ்ட் பேட்ஸ்மேனா இருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் எஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கோர் பண்ணிருக்காரு, 750 சம்திங் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் என்ன பொறுத்தவரையும் இந்த சீரீஸ்ல பெஸ்ட் பேட்ஸ்மேன் கேட்டா கேஎல் ராகுல் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ப்ரெஷர் எடுத்து நிறைய பெரிய இன்னிங்ஸ் ஆடினாரு. பெரிய இன்னிங்ஸ் நிறைய டைம் வந்து உள்ள இருந்தாரு, நிறைய பால்ஸ் ஆடினாரு. எக்ஸ்ட்ரா அது என்னன்னா ஓப்பனிங்ல அந்த ஸ்விங் கண்டிஷன்லாம் நிறைய அந்த செஷன் கடந்து கொடுத்தாரு. அதுதான் வந்து ஈஸ் அவுட் ஆச்சு. சுமன் கில் மாதிரி நிறைய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து ஈஸியா விளையாடுறதுக்கு கேஎல் ராகுல் தான் ஒரு நல்ல பாத்தா இருந்தாரு. அதே மாதிரி இந்தியா பத்தி பேசுறப்போ ப்ரோ டெஃபினட்டா வந்து சிராஜ் வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும், ஹேட்ஸ் ஆஃப் வந்து சொல்லி ஆகணும். பிகாஸ் சிராஜ் வந்து ப்ரோ எப்பவுமே ப்ரோ டீமுக்கு வந்து வென்எவர் டீமுக்கு வந்து ஒரு பிளேயர் வேணும், ஹார்ட் அண்ட் சோல் கொடுக்கணும், ஃபுல் 100% கமிட்மெண்ட் கொடுக்கணும்னா சிராஜ் இஸ் தேர் ஃபார் த டீம். இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து அசெட் ப்ரோ, கேப்டனுக்கும் சரி கோச்சுக்கும் சரி, எனி டே யூ வில் பிக் இன் யுவர் டீம். லைக் ப்ரோ நீங்க யோசிச்சு பாருங்க ப்ரோ, இப்ப இருக்கிற க்ரோயிங் சோசியல் மீடியா லெவல்ல பெருசா பிஆர் கிடையாது. அதே மாதிரி ஒர்க் லோட் ஓகே, அதெல்லாம் நான் அக்ரி பண்ணிக்கிறேன், ஒவ்வொரு பேருக்கு ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் இருக்கும், எல்லாமே ஓகே தான். பட் சிராஜ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது பாருங்களேன். ஹி இஸ் கிவிங் ஹிஸ் ஹார்ட் அண்ட் சோல், ஓவர்ஸ் போட்டுட்டே இருக்காரு, டீமுக்கு அவ்வளவு உழைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஆஸ் வந்து லைக் எனி டே கேப்டன் வில் பி சோ ப்ரௌட் டு ஹேவ் அ பிளேயர் லைக் ஹிம். அதே மாதிரி 5 எடுக்கிறாரு, மேன் ஆஃப் த மேட்ச் ப்ரோ, ஹேட்ஸ் ஆஃப் டு சிராஜ் ப்ரோ, வேற லெவல் உண்மையாவே. அவர் போஸ்ட் மேட்ச்ல கூட சிராஜ் சொல்லியிருந்தாரு, அந்த கேட்சை டிராப் பண்ணது வந்து எந்த பிளேயரா இருந்தாலுமே வந்து அவங்களை வந்து பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிருக்கும். அதுவும் சீரீஸ் லைன்ல இருக்கும்போது அப்படி ஒரு கேட்ச் டிராப் பண்றது, அவர் போன் வால்பேப்பர்ல வந்து பிலீவ் அப்படின்ட்டு வச்சிருந்தாரு. அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் நான் வந்து என்ன என் மேல ஃபர்ஸ்ட் நான் பிலீஃப் வச்சுதான் இந்த மேட்ச்ல வந்து நான் டெலிவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி வந்து பயங்கரமா டெலிவர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. அந்த மைண்ட் செட், அந்த டிட்டர்மினேஷனு, எப்பவுமே அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து சிராஜ்கிட்ட இருந்துட்டே இருக்கும். அப்பப்போ வந்து கொஞ்சம் ஓவர் அக்ரெசிவா இருப்பாரு. பட் அது வந்து வேற ஃபார்மேட்ல பண்ணா நம்ம என்ன வேணா சொல்லலாம். பட் டெஸ்ட் கிரிக்கெட்னு வரப்ப கண்டிப்பா வந்து அந்த அக்ரெஷன் வேணும். இந்தியா மாதிரி ஒரு டீமுக்கு வந்து அந்த அக்ரெஷன் வேணும். அதனாலதான் வந்து கொஞ்சம் ரொம்பவே டெரிஃபிக்கா போடுறாரு அவர் லைன் அண்ட் லென்த்ல. அவர் எப்ப என்ன போடுறாருன்னே கணிக்க முடிய மாட்டேங்குது. அதுவும் யாருக்கெல்லாம் பயங்கரமா நெயில் பண்ற அந்த ஃபுல்லர் டெலிவரிஸும் பயங்கரமா இருக்கு.
அகைன் அவரோட ஸ்ட்ரென்த் அந்த ஸ்கிராம்பிள் சீமும் வச்சிருக்காருங்கும் பொழுது 180,000 பால்ஸ் நினைக்கிறேன் 180 ஓவர்ஸ் கிட்ட வந்து போட்டிருக்காரு இந்த சீரீஸ்ல. அப்படிங்கும் பொழுது சொன்ன மாதிரி செம்ம ஒர்க் ஹவர்ஸ். இந்த மாதிரி ஒரு அதான் இவரை மாதிரி ஒரு பிளேயர் தான் நம்ம பயங்கரமா பிரைஸ் பண்ணணும். அது இவர் கில்லுக்கு சொன்ன மாதிரி சிராஜோட டவுன்ஃபாலுக்குமே ஒரு கூட்டம் வந்து காத்துக்கிட்டு தான் இருக்கு, அவன் எப்படா இதாவான்ட்டு. கொஞ்சம் சறுக்குனாலும் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு அப்படின்ட்டுருவாங்க. அப்படியே ஆல்ரெடி தான் ஷமி வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி பவுலிங் போட்டிருந்தாரு. அவர் கொஞ்சம் இதானோன்னா தூக்கி வெளில உட்கார வச்சுட்டாங்க. பட் வந்து சிராஜையாவது நம்ம வந்து நல்லா க்ரூம் பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும். ஆல்ரெடி அவர் க்ரூம் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு இப்ப அதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பேசியிருப்போம், நம்ம வந்து பும்ரா ஒரு மேட்ச் ஃபெயில் ஆனா அடுத்த மேட்ச் எப்படியாவது பண்ணிடுவாரு, சூப்பரா பண்ணிடுவாரு அப்படின்ட்டு எல்லாம் பேசுறாங்க. ஆனா சிராஜ் ஒரு மேட்ச் ஃபெயில் ஆனா அப்படியே போட்டு டம்ப் பண்றாங்க பயங்கரமா. அதை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது. சிராஜ் இஸ் எனி டே ஒர்க் கிளாஸ் பவுலர் ஃபார் இந்தியா, அதான் இன்னைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். ப்ரோ அதே மாதிரி இங்கிலாந்து பத்தியும் பேசிடலாம். இங்கிலாந்து பத்தி பேசுறப்போ ப்ரோ டெஃபினட்டா ஹோம்ல வந்து 2-2 டிரா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிஃபீட் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது இப்போ மட்டும் இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் மட்டும் இல்ல ப்ரோ, நீங்க ஆஷஸே எடுத்துக்கோங்க. 2023 நடந்த ஆஷஸ் எடுத்துக்கோங்க, 2019 நடந்த ஆஷஸ் எடுத்துக்கோங்க. இங்கிலாந்துல நடந்தது நான் சொல்றேன், ரெண்டுத்துலயுமே 2-2 டிரா தான். 19ல மெக்கலம்லாம் கிடையவே கிடையாது. மெக்கலம் இல்லாதப்பையும் 2-2 தான் டிரா பண்றீங்க, மெக்கலம் இருக்கிறப்பையும் நீங்க 2-2 தான் டிரா பண்றீங்க. எஸ் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்லாம் நம்ம பேசலாம், அந்த மேட்ச் அப்படி போயிருக்கலாம், இந்த மேட்ச் இப்படி போயிருக்கலாம். பட் வாட் இஸ் இங்கிலாந்து டூயிங்? வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நீங்க எடுத்துக்கோங்க, அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாட் இஸ் இங்கிலாந்து டூயிங்? 4th எடிஷன் ஆஃப் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். நீங்க இது 3 எடிஷன்ல நீங்க ஃபைனல்ஸே வரல. 4th எடிஷன்லயாச்சும் நீங்க வருவீங்களான்னு உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறப்போ ஆல்ரெடி ஸ்லோ ஓவர் ரேட்டுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அது எல்லா தடவையும் ஆற மாதிரி தான். ஸோ அங்கேயும் உங்க டிசிப்ளின் இல்ல, அதே மாதிரி மேட்சஸும் நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னா டெஃபினட்டா சம்திங் டு பி கன்சர்ன்ட். இந்த ஒரு சீரீஸ் நான் சொல்லல, த்ரூ அவுட்டாவே நான் சொல்றேன் ப்ரோ. 2019ல இருந்து இப்போ வரைக்குமே இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் வந்து தே ஹேவ் டு இம்ப்ரூவ் அ லாட் அப்படின்னு எனக்கு தோணுது. எஸ் பேஸ்பால் என்டர்டெய்னிங் எல்லாம் ஓகே தான், பட் ரிசல்ட்ஸ் இன்னும் ப்ரொவைட் பண்ணலங்கிறது என்னோட ஹம்பிள் தாட். ப்ரோ இல்ல என்னை பொறுத்தவரை என்னன்னா பிரெண்டன் மெக்கலம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டீம் கொஞ்சம் பெட்டரா பண்ணுதுன்னு எனக்கு என்னமோ தோணுது. எஸ் நம்பர்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் இப்போ இதே இங்கிலாந்து டீமை நீங்க டிஃபென்ஸ் ஆட சொல்லி வின் பண்ண சொல்லுங்க, இல்லாட்டி டிரா பண்ண சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சு பாசிபிளே இல்லை ப்ரோ. இந்த டீம் வந்து டிஃபென்ஸ் ஆடி மேட்ச் ரிசல்ட் வந்து வின்னிங்கா டிரா கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அவங்களோட அப்ரோச் இப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும்னு எனக்கு அதான் ஸ்ட்ராங் பிலீஃப். ஏன்னா ஹாரி ப்ரூக்லாம் டிஃபென்ஸ் ஆடி சர்வை பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ப்ரோ. அதே மாதிரி ஜோ ரூட் மட்டும்தான் பெர்ஃபெக்டான ஒரு டெஸ்ட் பிளேயரா தெரியுறாரு. மீதி எல்லாருமே பெண்டக்கெட்டு எனக்கு தெரிஞ்சு டிஃபென்ஸ் ஆடி சர்வை பண்ணுவாருன்ற நம்பிக்கை இல்லை. ஜாக்கார்லயும் அதே தான், இவங்க 2 பேருமே அட்டாக்கிங் அப்ரோச் தான். ஸோ மெக்கலம் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பெஸ்ட் கோச். இதுல போய் அவங்களால சக்சஸ் பார்க்க முடியலன்னா டிஃபென்ஸ் ஆடி அவங்களால கண்டிப்பா சக்சஸ் பார்க்க முடியாது ப்ரோ. இல்ல நான் ஆக்சுவலி கன்வே பண்ண பாயிண்ட் என்னன்னா ப்ரோ, இப்போ நீங்க ஹோம்ல இப்போ 3 சீரிஸ் ஆடுறீங்க, அவையில 3 சீரிஸ் ஆடுறீங்க, ஓகேவா? இப்போ நீங்க ஹோம்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிச்சர்ஸ் போட்டுக்கலாம், ஃபிளாட் ட்ராக் போட்டுக்கலாம், நல்லா அடி அடிச்சு நீங்க எல்லாமே ஓகே தான். நீங்க அவே 3 சீரிஸ் விளையாடுறீங்கன்னா நீங்க உங்க பேட்ஸ்மேன்ஸ் எப்படி எக்யூப் ஆவாங்க? நீங்க இந்த மாதிரி பிச்சர்ஸ்லயே நீங்க பேட்டிங் ஆடி நீங்க ஃபுல்லா இந்த மாதிரி ஆடுறீங்கன்னா எப்படி வந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து அவையில எக்யூப் ஆவாங்கிறத என்னோட கொஸ்டின். கரெக்ட் தான ப்ரோ? இதை பத்தி நம்ம ஆல்ரெடி இந்த டெஸ்ட் சீரிஸ் நடுவுலயே நம்ம பேசணும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. ஸோ அதை வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்ங்கிறது அதான் ப்ரோ. நீங்க எல்லா கண்டிஷன்ஸ் எல்லா டெஸ்டிங் கேம்லயும் நீங்க ஆடணும்ல, அங்க வந்து லேக் ஆஃப் ஸ்கில் அண்ட் லேக் ஆஃப் அந்த இது வந்து வருதோ அப்படிங்கிறது என்னோட தாட். அதுதான் இப்போ இந்த பேஷ் பாலுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்து அவங்களே டீம்ல வச்சிருக்காங்க. இப்போ கிராலி வில் மேக் இன்டு எனி டீம்ஸ் பிளேயிங் லெவன்னா கிடையாது. கிராலியோட அட்டாக்கிங் மைண்ட் செட் டாப்ல இருக்குன்ற ஒரே காரணத்துக்கான கிராலி பிளேயிங் லெவன்ல இருக்காரு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸே தான் அவங்க உருவாக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி சொல்ற மாதிரி இது வந்து பாகிஸ்தான்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இந்தியாவில வந்து நம்ம சும்மா சொல்லக்கூடாது ப்ரோ. பேஷ் பால் இல்லைன்னா இந்தியாவில வந்து அவங்களை ஃபுல்லா ரூல் அவுட் பண்ணிருப்போம். நம்ம இந்தியன் சீரியஸ் அவங்க இந்தியா ஹோமுக்கு வரும்போது ஃபுல்லா ரூல் அவுட் பண்ணிருப்போம் பேஷ் பால் இருந்த ஒரே காரணத்துக்கு. ஏன்னா அவங்க வந்து பாகிஸ்தான்ல ஸ்பின் நல்லா ஆடி இருந்தாங்க. ஏன்னா பாகிஸ்தான் ஸ்பின் மட்டும் தான் ஆகும், ஸ்பின் மட்டும் தான் அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஆகுன்றப்ப அங்க நல்லா ஆடி இருந்தனால தான் அது வேல்யூ பண்ணும். பட் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அது ஆஸ்திரேலியால சக்சஸ்ஃபுல் ஆகுமா இல்ல சவுத் ஆப்பிரிக்கா சக்சஸ்ஃபுல் ஆகும்னா ஆகாது. ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்துலாம் இது அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது. எல்லா அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடுறாங்கன்றது அதே பிளேயிங் லெவனு அதே இது எல்லாருமே அதே மைண்ட் செட்டோட ஆடுறாங்க. போப்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பாலே வந்துட்டு அவுட் சைட் ஆஃப் போட்டாலும் ஒரு பால் விட்டுருவாரு உள்ள, ஒரு பால் ஆடிடுவாரு. அது எல்லா பால், அதாவது ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச்லாம் வந்துட்டு எல்லா பாலும் ஃபர்ஸ்ட் வந்த பால்ல எட்ஜ் ஆகிட்டு இருக்கு போப்புக்கு. எல்லாருமே அந்த அட்டாக்கிங் மைண்ட் செட்டோட வந்து சும்மா பேட்டை விடலாம்னு ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு மற்ற இதுல எஃபெக்டிவா இருக்குன்னு தெரியல. பட் வந்து அகெயின் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த நம்பர் ஆஃப் மேட்சஸ் தே பிளே வந்து கம்மி பண்ணா மட்டும்தான் இங்கிலாந்து வந்து நம்ம வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் எல்லாம் பார்க்க முடியும். அது வந்து ஒரு ஃபேக்டர் தான், மேஜரா அதை அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா நீங்க பெர்சன்டேஜ்னு பார்க்கும்போது வந்துட்டு மற்ற மேட்சஸ் ஜெயிச்சு தோத்துட்டு இருந்தாலுமே வந்து நம்பர் ஆஃப் மேட்சஸ் தே பிளே வந்து அதிகம். அதனாலதான் ஜோ ரூட் வந்து பல்க் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸும் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காருன்னு நான் சொல்லுவேன். அதை பத்தி பேசலாம்.
சொல்ற மாதிரி இங்கிலாந்து வந்து சார் அவன் என்னை கிள்ளிட்டான் சார், அவனை அடிச்சிட்டான் சார் அப்படின்ட்டு இந்த இந்த வேலை பார்க்காம இருந்தாலே அவங்க வந்து ஓரளவு டீசெண்டா தான் ஆடுவாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. எப்ப பாரு வந்து ஆப்போனன்ஸ் நீயும் பர்ஃபார்மன்ஸ்ல காட்டி வந்து மேட்ச் வின் பண்றது அது வந்து பண்ணணும். ஆக்சுவலி அதுதான் கிரிக்கெட். அதை விட்டுட்டு எப்ப பாரு ஆப்போனன்ட் வந்து சார் அவன் அப்படி கையை காட்டி இப்படி இப்படின்ட்டான் சார் அப்படிங்கிறானுங்க. அதே மாதிரி வந்துட்டு திருப்பி என்கிட்ட கை கொடுக்க மாட்டேங்கிறான்ட்டு அவங்க எக்ஸ்பிளேயர்ஸ்லாம் வந்து இந்தியா இஸ் ஓவர் டூயிங் பிளேயிங் ஃபார் பர்சனல் மைட் டோன்ஸ் அப்படிங்கிற. அப்ப அதுக்கு தானே விளையாடுவான் அவன். அவ்வளவு நேரம் நின்று மேட்ச் வந்து டிரா பண்ணி கொடுத்துருக்கானா அவன் அதை தான் பண்ணுவான். இவங்க கிரவுண்ட்ல இருக்க 11 பேரும் அந்த கோச் பேசுறது இல்லாம எல்லாரும் அப்படியே போட்டு டம்ப் பண்றது. அயர்லாந்து கூட ஒரு சீரீஸ் போடுவானுங்க எப்படியும், அதுல வந்து பயங்கரமா வந்து ஒரு 300-400 அடிச்சு எவனாவது ஒருத்தன் பிரெயின்லாரா அதை கூட பீட் பண்றதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ரெக்கார்டு மல்டர் விட்டதை வந்து மேபி யாராவது ஒரு பென் டக்கெட்டோ இல்ல ஜாக் கிராலி அது மாதிரி யாராவது ஜேமி ஸ்மித் இந்த மாதிரி யாராவது பயங்கரமா வந்து அந்த ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணுவாங்க அயர்லாண்டோட. அதுக்கப்புறம் மேபி ஒரு ஜிம்பாபே கூட ஒரு இன்னும் 2 சீரீஸ் போட்டாலும் பயங்கரமா பண்ணுவாங்க. இந்த பேஸ்பால் அப்ரோச் வச்சுட்டு இந்தியாவிலேயோ இல்ல ஆஸ்திரேலியாலேயோ சவுத் ஆப்பிரிக்காலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக்சுவலா அதான் உண்மை. ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலா வந்து ரூட் மாதிரி ஒரு ஆள் இருக்கும் பொழுது அவரை சுத்தி அட்லீஸ்ட் இன்னொரு 2 பிளேயராவது டெக்னிக்கலா ஆடுற மாதிரி ஒரு பிளேயர்ஸை செட் பண்ணாதான் வந்து அவங்க தேர்ட் மேட்ச் வந்து செம பயங்கரமா ஆடினாங்க. ஆக்சுவலா ஃபுல் கிரெடிட்ஸ். எப்பெல்லாம் அட்டாக்கிங் போகணுமோ அப்ப போனாங்க, எப்பெல்லாம் டிஃபென்ஸ் வேணுமோ அப்ப ஆடினாங்க. அதுக்கப்புறம் வேதாளம் திருப்பி முருகமரம் ஏறின மாதிரி திருப்பி வந்து சுத்திக்கிட்டே இருந்தானுங்க. அதுக்கு மேட்ச் தான் இன்னைக்கு மேட்ச் ரிசல்ட்டும். ஜேமி ஸ்மித் இன்னைக்கு விக்கெட்லாம் வந்து அப்படியே த்ரோ பண்ணிட்டு போற மாதிரி தான் ஆடினாரு. ஸோ ஐ எம் நெவர் ஃபேன் ஆஃப் பேஸ்பால். இந்த அப்ரோச் ஆடினாங்கன்னா திருப்பி அவன் ஊர்ல வந்து மற்றவங்க ஃபைனல்ஸ் ஆடுறத வந்து ஒரு கோட் சூட் நல்லா ஒரு பலமா நல்லா நச்சுன்னு ஒரு கோட் சூட் மாட்டிக்கிட்டு கிரவுண்ட்ஸ்ல வந்து இப்படி உட்காந்துட்டு வாட் அ பால் வாட் அ மேட்ச்னு கை தட்டிட்டு பார்க்கலாம், ரசிக்கலாம். அதுக்கு வந்து நம்மளும் போஸ்ட் போடலாம் எடுத்து. How is Joe Root is looking, how is Ben Duckett is looking on the coat suit of brown colorன்னு அது மாதிரி வேணா நம்ம போட்டுக்கலாம். ஃபைனல் ஆடணும்னா வந்து ஜெயிக்கணும், ஜெயிச்சாதான் வந்து ஃபைனல் வர முடியும். எஸ்பெஷலி இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் வந்து அதே irresponsible கிரிக்கெட் தான். நீ ஹாரி புரூக் விக்கெட்டோட ஜாக்கப் பெத்தல் அவுட் ஆனதுதான் அங்க இருந்த மேட்ச் மாறுச்சுன்னு நினைக்கிறேன். அவரும் வந்து பிச்ல இறங்கி வந்து ஸ்ட்ரைட்ல அடிக்க பார்த்தாரு இந்த பால, இன்சைடர் ஜாயி போல்ட் ஆனார்ல. ஸோ அதுவுமே irresponsible. அங்க ஆரம்பிச்ச டவுன்ஃபால் தான். அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெக்கவரே ஆக முடியல. irresponsible கிரிக்கெட் நம்ம சொல்றோம், பட் அவங்க தான் அதை வந்து அவங்க பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். இல்ல அதான் ஒரு நிமிஷம் இது வந்து எய்தர்வே எப்படி வேணா போலாம். நம்ம ரிசல்ட்ஸ் வச்சு நம்ம பேசுறோம். ஆக்சுவலா ஹாரி ப்ரூக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் இன்னிங்ஸ் ஒரு 20-30 ரன்ஸ் அடிச்சிருந்தாருன்னா அவ்வளவுதான் நம்ம சோழி முடிஞ்சிருக்கோம். ஸோ அதான் இது ரிசல்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி வேணா மாறி மாறி சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த அப்ரோச் தான் உங்களுக்கு பெஸ்ட். அவன் சொல்ற மாதிரி வேணா என்ன அடிச்சிட்டான் சார் கிளிட்டான் சார்ன்னு சொல்லாம கொஞ்சம் அவங்க கேம்ல ஃபோக்கஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்ல ஆக்சுவலி மெயின் பாயிண்ட் என்னன்னா இப்போ ஃபியூ மந்த்ஸ்ல ஆஷஸ் வேற வருது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து யூ ஹேவ் லாட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ப்ரூ அஸ் அன் இங்கிலாந்து கிரிக்கெட் டீம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ப்ரோ, இப்போ நாசர் ஹுசைன்லாம் வந்து கொஞ்சம் ஜென்யூனா சொன்னார் ப்ரோ. அந்த ஜடேஜா ஸ்டோக்ஸ் டிரா இன்சிடென்ட் அப்பலாம் வந்து நாசர் ஹுசைன்லாம் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி சொன்னாரு, ஃபேர் இனஃப் டு பிளே ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா தேர் ஆர் ஃபியூ பீப்புள் ஹூ ஆர் ரெஸ்பெக்டிங். அதே மாதிரி தேர் ஆர் ஃபியூ பீப்புள் ஹூ ஆர் டூயிங் த அதர் வே டூ. அதே மாதிரி இந்த ஹோல் சீரிஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே ப்ரோ லாட் ஆஃப் சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. பென் ஸ்டோக்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க, அவருக்காக மட்டுமே இங்கிலாந்து வந்து டிசர்விங் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ஹாரி ப்ரூக் இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல ஹி பிளேட் வெல். ஜோ ரூட் ஆப்வியஸ்லி அவர் எங்கேயோ போயிட்டு இருக்காரு, கடல் கடந்து மலை கடந்து போயிட்டு இருக்காரு ஜோ ரூட். சோ ஆப்வியஸ்லி அதே மாதிரி இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜாவோட க்ரூஷியல் கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் தான் வந்து சீரீஸ்ல நிறைய சின்ன சின்ன பேசேஜஸ் வந்து இந்தியா ஜெயிச்சு கொடுத்துருக்கு. அந்த மாதிரி லாட் ஆஃப் சூப்பர் ஸ்டார்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் சீரீஸ் விச் போத் டீம் ஷுட் ஒர்க் ஆன். அதை வந்து எப்படி இன்னும் பெட்டர் ஆக்குறது அப்படிங்கறது போத் டீம் ஷுட் ஒர்க் ஆன். அதே மாதிரி ஓவரால் சீரீஸ்ல வந்து இந்தியா டாமினேட்டா இங்கிலாந்து டாமினேட்டான்னு கேட்டா என்ன பொறுத்தவரை ஈக்குவல் தான் ப்ரோ. ஏன்னா சர்டன் மேட்சஸ் இப்படி போச்சு, சர்டன் மேட்சஸ் அப்படி போச்சு. போன டெஸ்ட் கூட இந்தியா கஷ்டப்பட்டு டிரா பண்ணாங்க. ஸோ இங்கிலாந்து ஒரு ஸ்டேஜ்ல அப்பர் ஹேண்ட் இருந்துச்சு. அந்த லார்ட்ஸ் டெஸ்ட் கூட கான் எய்தர் வே சிராஜ் இது பண்ணியிருந்தா. ஸோ யா என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா டாமினேட்னு நான் சொல்ல மாட்டேன், இங்கிலாந்து டாமினேட்னு சொல்ல மாட்டேன். இட் வாஸ் a perfect வெல் பேலன்ஸ் சீரீஸ்ங்கிறது என்னோட தாட். அகைன் இந்த பேஸ்பால் அப்ரோச் சொல்லும்பொழுது, பேஸ்பால் அப்ரோச் பத்தி பேசும்பொழுது வந்துட்டு இந்தியாவும் வந்து மோரர்லெஸ் வந்து அவங்களும் அந்த மாதிரி ஆர்டர் பிளே. இப்ப ஜெய்ஸ்வால்னா அவர் பிளாக் பண்ற மாதிரிலாம் ஆடல. இந்த சீரீஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவரும் ஷார்ட்ஸ் தான் போனாரு, ரிஷப் பண்ணிட்டும் ஷார்ட் தான் போனாரு. கருண் நாயர் வந்த உடனேவும் ஷார்ட்ஸுக்கு போறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதான் பீடாக் வந்து அடிக்கடி சொல்லுவாரு ரெஸ்பெக்ட் த கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாரு. அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் த கண்டிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணி உங்க கேம் பிளானை வந்து மாத்துங்க. யார் நின்று ஆடணுமோ யார் அட்டாக்கிங் ஆடணுமோ அந்த மாதிரி ஆடினாங்கன்னா இங்கிலாந்துமே நல்லா தான் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு நாங்க
11 பேருமே வந்து அடிக்க தான் போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட், ஜோ ரூட் ஒருத்தரை தவிர நாங்க 11 பேர் வந்து சுத்துவோம் அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட்ல வந்தாங்கன்னா சொன்ன மாதிரி வந்து ஃபைனல்ஸ் இந்த வாட்டியும் கொஞ்சம் கனவு தான். ஓகே, நம்ம தான் ஒரு பிக் ஷவுட் அவுட் சொல்லிடுவோம். ஏன்னா ரவீந்திர ஜடேஜா நம்பர் 6ல ஆடி 500+லாம் ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான இது. ஏன்னா அதுவும் அவர் ஆல்மோஸ்ட் ஃபீல்ட் அவுட்னு சொல்றாங்க. 36 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் விளையாண்டுருக்காரு. அந்த ஸ்டார்டிங்ல இந்த சீரீஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து ஜடேஜாலாம் இதுக்கு இன்னும் விளையாடுற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவர் தான் வந்து ஸ்டாண்ட் அவுட் பிளேயரா கொஞ்சம் பாட்டம் லோவர் ஆர்டர்ல அவர் தான் கொஞ்சம் நல்லா ஆடி கொடுத்தாரு. வாஷிங்டன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்குலாம் பர்சனலா அவர் இன்னும் கொஞ்சம் அப்பர் மேல வந்து ஆடணும் அப்படின்னு தோணுது. பட் எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் நம்பர் 6 நம்பர் 7 ஜடேஜாக்கு அடுத்ததே வரணும். நிதிஷ்குமார் ரெட்டி அவங்களுக்குலாம் மேல வரணும்னு என்னோட ஒப்பீனியன். அதான் அகைன் கோச் பத்தி பேசும்போது போன மேட்ச் செஞ்சுரி அடிச்ச வாஷிங்டன் சுந்தரம் இந்த மேட்ச் எங்க இறக்குனாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதுவே என்னை பொறுத்தவரையும் ஒரு ஒர்ஸ்ட் மூவ். வாஷிங்டன் இஸ் வெரி கேப்பபிள் பேட்ஸ்மேன், நம்மளே வந்து அதிகமா ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்போம். நம்ம பேஜ்லேயே ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் ஏன் நம்பர் 3ல வாஷிங்டனை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கூட நிறைய பேர் பேசுற அளவுக்கு அவ்வளோ கேப்பபிளான பேட்ஸ்மேன். அவர் பேட்டிங் எபிலிட்டி பத்தி பேசுறேன். ஸோ வந்து அவ்வளோ கேப்பபிளான பேட்ஸ்மேன் வந்து நீங்க வந்து லோயர் ஆர்டரோட பேட்டிங் ஆட வைக்கிறீங்க, அதுவும் போன மேட்ச் செஞ்சுரி அடிச்சா அப்புறங்கிறதும் ஃபர்ஸ்ட் மூவ். அகைன் ஜடேஜா வாஷிங்டன் 2 பேருமே பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். வாஷிங்டன் ஒரு 5 விக்கெட் ஆல் எடுத்தாரு. ஜடேஜா வித் பேட் அவர் எங்கேயோ பயங்கரமா அடிச்சிட்டாரு. 500 ரன்ஸ் மேல ட்ரூ வாரியர். அதே மாதிரி டீமுக்கு எப்பெல்லாம் வேணுமோ அந்த டிஃபென்சிவ் பவுலிங் போட்டிருக்காங்க, சில டைம் அட்டாக்கிங்காகவும் இருந்திருக்காங்க. ஸோ வந்து ஃபுல் கிரெடிட்ஸ் டு போத் ஆஃப் தம். 2 பேருமே பயங்கரமா பண்ணாங்க. ஜடேஜா இஸ் அஹெட் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர், அவருமே சூப்பரா பண்ணாரு. ஆனா எல்லாம் ஓகே தான். ஆனா இப்போ வாஷிங்டன் சுந்தரே நம்பர் 3 ஆடுறான்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ ஒரு பிளேயர் வந்து கீழே ஆடணும், கரெக்டா? சோ அப்ப நம்ம திரும்ப என்ன பேசுவோம், கீழே தள்ளுறீங்களே, இவனை போய் கீழே தள்ளுறது நியாயமான்னு நம்ம பேசுவோம். சோ அது நியாயம் தானே ப்ரோ? சொல்லுங்க. பேட்டர்ஸ் பொசிஷன் இருக்கிறப்போ ஒரு நம்பர் 3 சொல்லல, நான் நம்பர் 3 சொல்லல. போன மேட்ச் செஞ்சுரி அடிச்சாருங்கும் பொழுது அந்த பொசிஷனே அவர் அதானே ப்ரோ கரெக்ட். ஆக்சுவலி அடுத்த மேட்ச் போகும்போது அதே பொசிஷன்ல அவர் ஆட வைக்கிறது தான் கரெக்ட். ஸோ வந்து அதையுமே மிஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் இயர்லியரா அந்த டிசிஷன் வந்து எடுத்துருக்கணும். இப்ப நம்பர் 3க்கு வந்து கருண் நாயர் இல்லாட்டி சாய் சுதர்சன் பேக் பண்றாங்க. இனிமேட்டு அவங்க வந்து நம்ம ஹார்ஷா இருக்க முடியாது. எஸ், அவங்க தான் அந்த பொசிஷன் ஆட போறாங்க. பட் வாஷிங்டன் இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனாலதான் நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன், நிதிஷ்குமார் ரெட்டிலாம் வந்து ஆஸ்திரேலியா நல்லா பண்ணாரு. பட் அந்த கரெக்டான அந்த லீவ் பண்றது, அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச் அந்த எபிலிட்டி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து வாஷிங்டன் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நான் பிலீவ் பண்றேன். ஸோ அதுதான் சொல்றேன், அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு கொஸ்டின் வேலையாவது இறக்கணுன்ற மாதிரி சொல்லிருக்கேன். இல்ல அதான் நிதிஷ்குமார் ரெட்டியே 50-50 கால் தான் தலைவா. ஏன்னா அவர் டொமஸ்டிக்ல ஒண்ணுமே ப்ரூவ் பண்ணல. ஆஸ்திரேலியா செலக்ஷன் ஒரு கேம்பிள் தான். ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இல்லங்கிறப்போ கிளிக் ஆயிருச்சு. ஸோ அதை இது பண்ணாங்க இந்த சீரிஸ் இதால. ஸோ அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல மேபி ப்ரோ என்ன பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்ல இருந்து இன்னும் இது பண்ணி வரவங்களை தான் நான் பிக் பண்ணணும்னு நினைப்பேன். பட் ஆஸ்திரேலியன் சீரிஸ்ல நல்லா பண்ணவரை டிராப் பண்றது நியாயமே கிடையாது. பட் கோயிங் ஃபார்வர்ட் நான் சொல்றேன், டொமஸ்டிக்ல ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும். அதே மாதிரி பாவம் ப்ரோ அபிமன்யு ஈஸ்வரன் பாவம் டொமஸ்டிக்ல ஓரளவுக்கு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அவருக்கு இந்த சீரிஸ் ஃபுல்லாவே சான்ஸே கிடைக்கல. குல்தீப் தான் இது இந்தியா இங்கிலாந்துக்கு போன டூருங்கிறது வந்து குல்தீப்புக்கு தான் பயங்கரமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஒன்றும் பண்ண முடியாது. அகைன் நான் நிறைய மேட்சஸ்ல வந்து குல்தீப் ஆடிக்கலாம்னு பேசிட்டே இருந்தோம். பட் ஸ்டில் அவருக்குமே சான்ஸ் கிடைக்கல. சொன்ன மாதிரி அபிமன்யு ஈஸ்வரன் அவர் இந்தியன் டீம் காலப் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அவரை தாண்டி வந்து டெபியூ பண்ணிட்டு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஸ்டில் அந்த சான்ஸாக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம் போகையாவது அவருக்கு சான்ஸ் தராங்களா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஸ்டமர் தான் தோணுது. ஏன்னா அவங்க சாய் சுதர்ஷனை தான் பிலீவ் பண்ணி போவாங்க அப்படின்ட்டு தோணுது. அகைன் கருண் நாயர் இந்த சீரீஸோட டிராப் பண்ணிடுவாங்கிறது எனக்கு தோணுது. பட் ஸ்டில் மேபி ஹோம்ல வந்து ஒரு சீரீஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம் மேபி. ஓகே, அதான் நம்ம எல்லாமே ஓரளவு டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நம்மளோட ப்ரெடிக்ஷன் பத்தி வந்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்க்கு முன்னாடியே நம்ம ஒரு ரிவ்யூல சொல்லியிருந்தோம் எல்லாரும். இப்போ ரஹ்மான் டிவிலியர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அவன் வந்து என்ன சொல்லியிருந்தான்னா இந்தியா 3 இங்கிலாந்து 2ன்னு சொல்லியிருந்தான். பெஸ்ட் பேட்டர் வந்து கேஎல் ராகுல் சொல்லியிருந்தான், மோஸ்ட் ரன் ஸ்கோரர். அதே மாதிரி விக்கெட்ல வந்து சிராஜ் சொல்லியிருந்தான். எனக்கு தெரிஞ்சு சிராஜ் சக்சஸ்ஃபுல், அதுல வின் பண்ணிட்டான். சீரீஸ் ப்ரிடிக்ஷன் அதெல்லாம் வந்து வியூவர்ஸ்ட விட்டுருவோம். நான் வந்து சீரீஸ் ப்ரிடிக்ஷன் ஸ்கோர் லைன் தான் சொல்லியிருந்தேன்னா இங்கிலாந்து 3 இந்தியா 1ன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பெஸ்ட் பேட்டர் வந்து ஜோ ரூட் சொல்லியிருந்தேன். பவுலிங்ல பும்ரா சொல்லியிருந்தேன். எனக்கு கேஸ் தான். அதே மாதிரி நீங்க என்ன சொல்றீங்கன்னா 4-1 இங்கிலாந்து 4 இந்தியா 1. அப்புறம் பேட்டர்ல ஜோ ரூட் நம்ம 2 பேரும் ஒரே அணி தான். பவுலிங்ல கிறிஸ் ஓக்ஸ் ப்ரோ நான் சரி ஏதாவது பவுலிங் பிட்ச் எல்லாம் இருக்கும்னு நினைச்சேன். அப்புறம் கிரிக்கார்த்தி என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்தியா 3 இங்கிலாந்து 1ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஜோ ரூட் தான் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். பவுலிங்ல சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. மோரோவர் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரிடிக்ஷன் லீக்ல
ரெஹ்மான் டிவிலியர்ஸ் தான் கன்சிடரபிளா கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கான். ஸோ நீங்க வந்து வியூஸ் நீங்களே வந்து ஸ்கோர் லைன் வந்து கீழே போட்டுருங்க, யார் 1 2 3 4 தான் நீங்களே சொல்லிருங்க. இல்ல அதான் சிராஜ் பத்தி அகைன் நம்ம திருப்பி பேசக்கூடாது, ஃபுல்லா ஆல்ரெடி பேசியாச்சு. பட் ஸ்டில் சிராஜுக்கு நான் ஏன் போனேன்னா, நான் அப்பவே சொல்லியிருந்தேன் பும்ரா வந்து 2 மேட்ச் வந்து ரெஸ்ட் பண்ண தான் போறாங்க, சிராஜ் தான் இந்த ஒர்க் லோட் எடுத்துட்டு அதிக ஓவர்ஸ் போட போறாருன்னு. அந்த அதிக ஓவர்ஸ் போட்டா ஆட்டோமேட்டிக்கா விக்கெட்ஸும் அதிக வாய்ப்பு. ஸோ அதுதான் தான் சிராஜ் சொல்லியிருந்தேன். கேஎல் ராகுலுமே என் ப்ரிடிக்ஷனை வந்து கேஎல் ராகுலுமே அவ்வளோ பேடாலாம் பண்ணல, ஆக்சுவலி ரொம்ப நல்லா தான் பண்ணிருந்தேன். உங்க ப்ரிடிக்ஷன்ல ஜோ ரூட்டுமே நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்டா இருந்துச்சு ஜோ ரூட்டுக்கு, பட் அவருமே வந்து பயங்கரம். அவர் தான் செகண்ட் டாப் ஸ்கோரர். கில் வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கில் வந்து இந்த சீரீஸ் வந்து அவருக்கு ஒரு பிரேக் அவுட் சீரீஸா இருக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. செம்ம பெர்ஃபார்மன்ஸ். கில்லு ஃபர்ஸ்ட் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இல்லைன்னாலும் இப்போ ஒருத்தர் புகி சீரிஸ் அந்த வீடியோல என்ன சொன்னீங்க, ஃபெயில் ஆயிடாரு, ரிசர்வ் பண்ணிட்டு ஃபெயில் ஆயிடுவாரு. நீங்க 8 இன்னிங்ஸ்ல ரிசர்வ் பண்ணிட்டு வந்து 350 2 செஞ்சுரி, கில்லு வந்து 3 செஞ்சுரி 2 டபுள் செஞ்சுரி, ஒரு வந்து டபுள் செஞ்சுரி. சோ எங்கேயோ போயிட்டாங்க. கிறிஸ் ஸ்டோக்ஸுக்கு பயங்கரமா பில்டப் கொடுத்தீங்க, அங்கேயே அடி வாங்கிட்டீங்க. இதுல 10வது ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சது எனக்கு ஒரு அடி வேற கில்லுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. இல்ல டெஃபினட்டா ப்ரோ கில் வந்து எந்த பேட்ஸ்மேனா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு சீரீஸ் வந்து ஆவரேஜ் வந்து ஒரு 50 இருந்தாதான் பயங்கரமான சீரீஸ் அவங்களுக்கு அப்படின்ட்டு ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு. கில்லோட ஆவரேஜ் வந்து 75.4 இந்த சீரீஸ்ல. அதே மாதிரி ரிஷப் பண்டோட ஆவரேஜ் வந்து 68. அவங்க வந்து எங்கேயோ போயிட்டாங்க இந்த சீரீஸ்ல. அகைன் நீங்க இன்னொரு போஸ்ட் வேற போட்டிருந்தீங்க ப்ரோ, சிராஜ் அண்ட் கில்லுக்கு வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் வந்து சிராஜுக்கு போயிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ல. அதுக்கு என் ஒப்பீனியன் நான் வந்து சொல்லிடுறேன். நமக்கே ஆல்ரெடி வந்து அவுட் சைடரா நம்ம வந்து ஒரு இந்தியன், நம்ம ஃபாரின்ல எல்லாம் இல்ல, ஒரு இந்தியன் சர்க்கியூட்ல இருந்தே பாக்குறோம் கில்லுக்கு வந்து எவ்வளவு ஹேட்டட் இருக்கு சுத்தி. அவர் வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேப்டனா போறது கண்ணாப்புனா நான் ஒரு வாய்ஸ் எல்லாம் வச்சு கூட ஹேட்டட் வந்து பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்குங்கும் போது போன சீரீஸ்ல டிராப் ஆயிட்டு திருப்பி இந்த சீரீஸ் வந்து ஒரு கன்சிடரபிளா செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு 75 ஆவரேஜிங்கும் போது ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஜோ ரூட். அவருக்கும் கில்லுக்கும் இருக்கிற ரன் டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தாவே ஒரு 200 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல இருக்குங்கும் போது கண்டிப்பா வந்து என்னை பொறுத்த வரையும் கில் இஸ் வெல் டிசர்விங் போத் ஆஸ் அ பேட்ஸ்மேன் அண்ட் ஆஸ் அ கேப்டன். ரெண்டுத்துலயுமே பயங்கரமா வந்து பண்ணி இந்த சீரீஸ் வந்து லைன் கொண்டு வந்திருக்காரு. அகைன் ஐ எம் நாட் ஹார்ஷ் ஆன் சிராஜ் வந்து என்னோட ஒன் ஆஃப் த வெரி வெரி ஃபேவரட் பவுலர். அகைன் நம்ம ப்ரெடிக்ஷன்ல சொன்ன மாதிரி சிராஜ் தான் நான் மோஸ்ட் விக்கெட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். பட் சிராஜ் இவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலுமே ஓவராலா கம்பேர் பண்ணும்போது ஐ பிலீவ் கில் வந்து வெல் டிசர்வ் ஃபார் த மேன் ஆஃப் தி சீரீஸ். இல்ல ஆனா நிறைய நான் இல்ல ப்ரோ, நிறைய இந்தியன் ஃபேன்ஸ்மே வந்து சிராஜ் டிசர்வ் தி மேன் ஆஃப் தி சீரீஸ். அதே இந்தியன் ஃபேன்ஸ் தான் ப்ரோ, இல்ல அதே இந்தியன் ஃபேன்ஸ் தான் கில் எப்படா சறுக்குவான் போட்டு மண்டையில ஒரு அடி அடிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃபேன்ஸ் தான் எல்லாம். இல்ல ப்ரோ சில பேர் மேபி ஜென்யூனா ஏன் சொல்றேன்னா பிச்சர்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி சில மேட்சஸ் ஒரு 5 டெஸ்ட்ல ப்ரோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 கேம்ஸ் வந்து நல்லா ஃபிளாட் ட்ராக்கா இருக்கிறப்போ பவுலர்ஸோட வேல்யூ அண்ட் இம்பாக்ட் வந்து இன்னும் அதிகமா இருந்திருக்கும். சோ அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிச்சிருப்பாங்க. ரெண்டாவது திருப்பி அதான் சொல்றேன், என்னதான் வந்து ஃபிளாட் ட்ராக்கா இருந்தாலுமே ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஜோ ரூட்டே வந்து கில்லை விட வந்து ஒரு 200 ரன் கம்மியா தான் அடிச்சிருக்காரு. அதுவும் அவரோட ஹோம் வென்யூ எல்லாமே இங்கிலாந்துங்கிறது அவரோட ஹோம் கண்ட்ரிங்கும் போது அங்க அவரை தாண்டி 200 ரன் அதிகமா ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் அதுவும் யங் பேட்ஸ்மேன் வந்து அடிக்கிறாருங்கும் போது ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து ஐ வில் கிவ் டு கில் ஃபார் த மேன் ஆஃப் த சீரீஸ். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் சிராஜ் மேன் ஆஃப் தி சீரீஸ், ப்ரோவை பொறுத்த வரைக்கும் கில், அது நம்ம மக்கள்கிட்ட விட்டுருவோம். அது சொல்லுங்க கார்த்தி ப்ரோ சொல்லுவாரு. அதாவது சிராஜ் சுப்மன் கில்னு எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப அங்க ஆச்சரியமா இருந்தது வந்து இங்கிலாண்டோட பிளே ஆஃப் த சீரியஸ் வந்து டிசைட் பண்ணது வந்து ஆப்போனன்ட் கோச் தானே டிசைட் பண்ணுவாங்க. ஹாரி ப்ரூக் போனது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு அந்த இடத்துல. ஹாரி ப்ரூக்கை காட்டிலும் ஜோ ரூட்டோ இல்ல வந்து பென் ஸ்டோக்ஸ் கன்சிடரிங் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் வந்து அவர் கொடுத்துருக்கலாம். ஸ்டோக்ஸ் என்னதான் வந்து பேட்டிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு அடுத்து வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ வந்து எனக்கு வந்து அங்க வந்து பென் ஸ்டோக்ஸ் இல்லைன்னா ஜோ ரூட் தான் டிசர்விங், பெண்டகெட் கூட டிசர்விங்காக தான் தெரிஞ்சது. பட் ஹாரி ப்ரூக் வந்து எனக்கு ஸ்டேஞ்சா இருந்துச்சு. நம்ம கௌதம் கம்பீர் டிசைட் பண்ணும்போது கொஞ்சம் அங்க இருக்கதான் செய்யும் இப்படிலாம். இல்ல அதான் அந்த ஹாரி ப்ரூக் டிசிஷன் வந்து நான் இங்கிலாந்துக்கு வந்து செம்மையா கிரெடிட்ஸ் கொடுத்துடுறேன். ஏன்னா வந்துட்டு போன மேட்ச் பேண்டர்ல சும்மா சொல்றாங்கன்னு தான் நினைச்சேன். ப்ரூக்கு அகைன்ஸ்டா நீங்க வந்து செஞ்சுரி அடிச்சுக்கங்கன்னு சும்மா சொல்றாங்க.
அவங்க மெயின் பவுலராகவே ப்ரூக்கை தான் கன்சிடர் பண்ணி போயிருக்காங்க போல. ஏன்னா வந்து அவ்வளோ பவுலர்ஸ் வந்து நல்லா போட்டப்போ கூட நாங்கள் வந்து ப்ரூக்குக்கு கொடுக்குறோம்னு சொன்னதெல்லாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு இங்கிலாந்து. அகைன் அவங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து வேற லெவலில் இருக்கு ப்ரோ. ஆனா இங்கிலாந்து பத்தி பேசுறப்போ கஸ் அட்கின்சன் பத்தி நம்ம பேசி ஆனோம் ப்ரோ. அவரோட இன்ஜுரி வந்து டெஃபினட்டா இங்கிலாந்துக்கு ஹார்ன் பண்ணிருக்கு. அது ஏன்னா ஹி வாஸ் வெரி டேலண்டட். இங்கிலாந்து ஃபேன்ஸ் வந்து அவர் ரொம்ப ஹையாவே ரேட் பண்றாங்க. அவர் டெபியூலயே வந்து அதை காட்டியிருக்காரு. ஸோ அவரோட இன்ஜுரியுமே வந்து ஒரு மெயின் கன்சர்னா அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி அப்கமிங் மேட்சஸ்ல கிடைக்கிற சான்சஸ்ல கஸ் அட்கின்சன் இங்கிலாந்து பவுலிங்க்கு ஒரு தூணா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். 80 விக்கெட்ஸ் அட் வெரி மினிமம் ஸ்ட்ரைக் ரேட் ப்ரோ. அது வந்து பார்த்தேன் ஒரு பிளேயரோட கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. இவர் மட்டும்தான் இவரோட வந்து ஸ்ட்ரைக் ரேட்ல பெட்டரா இருக்காரு 80 விக்கெட்ஸ் எடுக்கும் போதுன்னு சொல்லிட்டு. அந்த பவுலர் யாருன்னு பார்த்தா அவர் 80s ஆடி இருக்காரு. அதாவது 1800 ஆடின பிளேயரை கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு இப்ப இருக்க கரண்ட் ஆக்டிவ் பிளேயர்ஸ்ல வந்து பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் உடைய பவுலர் கஸ் அட்கின்சன். அவர் லைன் அண்ட் லென்ஸ்லாம் வந்து நம்ம இங்க பார்க்கும் போதே வந்து ஆஷஸ்ல எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமா லைன் அண்ட் லென்த் போட்டு இருந்தாரு. உண்மையிலே ஹைலி ரேட்டட் பேட்ஸ்மேன் டுவாங்க. அவர் வந்து ஆக்சுவலா அவரோட இது வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர். அவர் வெறும் பவுலர் கூட இல்ல, பவுலர் ஹூ கேன் பேட்லாம் இல்ல, பவுலிங் ஆல்ரவுண்டர்னே. அவர் வந்து நல்ல பேட்டிங்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜஸ் அபவுட் 20 நினைக்கிறேன். ஸோ கஸ் அட்கின்சன் வந்து ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு ஆஷஸ்க்கு. ஆடிங் ஒன் நீங்க வந்து சொன்னதுல வந்து ஹாரி ப்ரூக், கௌதம் கம்பீர் ஏன் அப்படி சொன்னா, அவர் வந்து ஒரு தடவை வந்து மெஸ்ஸியா ரொனால்டோவான்னு கேட்டது மார்க்கஸ் ராஷ்ஃபோர்டுன்னு சொன்னாரு ப்ரோ. அவர்கிட்ட போயிட்டு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்க சொன்னா அவர் ஹாரி ப்ரூக் தான் கொடுப்பாரு. ஓகே, அதான் ப்ரோ ஃபைனலா ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா மேபி அது ஒப்பீனியன்ஸ் வில் டிஃபர். என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரோ இந்த சீரீஸ்ல வந்து பேட்டர்ஸ் வந்து அவங்களோட ரோலை வந்து பர்ஃபெக்டா பண்ணாங்க. ஃபிளாட் பிச் கொடுத்தது பேட்டர்ஸோட தப்பு கிடையாது. ஸோ அங்க என்ன பண்ணுமோ அதான் பேட்டர்ஸ் பண்ணாங்க. போத் இங்கிலாண்டா இருக்கட்டும், ப்ரூக்கு, டெக்கன் கிராலியா இருக்கட்டும், இந்த சைடு ரூட் எல்லாம் ஓகே, இந்த சைடும் இந்தியாவில் இருக்க எல்லா பேட்டர்ஸா இருக்கட்டும். ஆனா ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸை வச்சு ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரேட் பண்ணுவியான்னு கேட்டா ஓகே குட். ஆனா எக்ஸலன்ட்னு சொல்லணும்னா எனக்கு வந்து இதே இங்கிலாண்டா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, இதே மாதிரி மற்ற லைக் டெஸ்டிங் கண்டிஷன்ஸ் இன்னும் டஃபர் கண்டிஷன்ஸ்ல ப்ரூவ் பண்ணாதான் ப்ரோ நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ப்ரோ இதே நீங்க தான் சீரீஸ் ஸ்டார்டிங்க்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்து வந்து அவங்களுக்கு உட்டி சாதகமா அந்த மாதிரி தான் விக்கெட் கொடுக்க போறாங்க, பிளாட் ட்ராக் தான் கொடுக்க போறாங்க அப்படி எப்படின்னு சொன்னீங்க. இப்ப அதேதான் கொடுத்துருக்காங்க. இதுல ஒன்னும் இல்ல ப்ரோ, குட் தான். இல்ல ப்ரோ குட் தான், எக்ஸலன்ட் நான் ரேட் பண்ண மாட்டேன். ஒரே சீரீஸ்ல எக்ஸலன்ட் எப்படி ப்ரோ ரேட் பண்ண முடியும் ஒரு பிளேயர்? அது நான் பண்ண மாட்டேன் ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் லாங் ரன்ல நீங்க அடிச்சீங்கன்னா தான் நான் ஒத்துப்பேன். அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அவ்வளவு. சரி ஓகே, அப்படியே நம்ம இதோட இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபில நடந்த ஐகானிக் மூமெண்ட் வச்சு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம். அந்த வீடியோல சந்திக்கலாம். Until then, bye bye from Well Presents, Mithian, Krikarthi and Raghuvan Devlius.